உங்களுக்கு கெரியர் கேப் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கம்பெனிஸ் உங்கள ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் உங்களுக்கு கெரியர் கேப் இருக்குன்னுலாம் இல்ல. அபார்ட் ஃப்ரம் தட் வேரியஸ் ரீசன்ஸ்லாம் இருக்கு. அததான் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கேர்ஃபுல்லா பாருங்க. ஒரு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு கெரியர் கேப் இருந்துச்சுன்னா, ஐடி ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜாப் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இன்டர்வியூ கால்ஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. அண்ட் உங்களுக்கே ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் தி டைமுக்கு மேல என்ன தோணும்னா, லைக் இன்டர்வியூ கால்ஸ் வராம இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கே என்ன தோணும்னா, நமக்கு கெரியர் கேப் இருக்கிறதுனால தான் இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குதுன்னு உங்களுக்கே தோணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். அண்ட் அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல. அதாவது நான் பர்சனலா ஒரு சில பேர்லாம் பார்த்திருக்கேன். அதாவது காலேஜ் முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு 5-6 இயர்ஸ் கெரியர் கேப் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்றவங்கலாம் எனக்கு தெரியும். அவங்க லைக் கெரியர் கேப் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இல்லாமல் லைக் ப்ராப்பராக ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இப்போ லைக் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. வேரஸ் லைக் ரீசன்ட் பாஸ்ட் அவுட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாப் இல்லாதவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கெரியர் கேப் இருக்கிறதுனால தான் இன்டர்வியூ கால்ஸ் வராமல் இருக்குதுன்ற மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியும். நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, ப்ராப்பர் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணதுனால. செகண்ட், உங்களுக்கே தெரியாம ஒரு சில ஃபியூ மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றதுனால. கவலைப்படாதீங்க, அது என்னன்றதை பத்தி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை த வே, என் பேர் பாலமுருகன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கெரியர் கேப் இருக்கு, இல்ல கெரியரை ரீஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்பயே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னுடைய ஒரு வீடியோஸும் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொல்ல போற இந்த 3 மிஸ்டேக்ஸ்னால தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்காம இருக்கு, இன்டர்வியூ கால்ஸும் வராம இருக்கு. அது என்னன்னு பார்த்து இப்பயே ரெக்டிஃபை பண்ணுங்க. இல்லனா கெரியர் கேப் பெருசாயிட்டே போச்சுன்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னாங்க, ப்ராப்பர் ரெஸ்யூம் இல்லாதது தான். வெயிட் பண்ணுங்க. ரெஸ்யூம்னு சொன்னதும் உங்க மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம தான் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் யூஸ் பண்றோமே, அப்புறம் நான் ஒரு உண்மையா சொல்லிட்டாங்க. ரீசெண்டா என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும் லைக் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் லைக் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கெரியர் மென்டார்ஷிப் 1-to-1 மென்டார்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ப்ரொவைட் பண்ணேன். அதுல நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போத் கெரியர் கேப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தப்பான ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கிட்ட நான் கேட்டேன் லைக் எந்த ஒரு ரீசன்னால உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வராமல் இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா லைக் எனக்கு தான் கெரியர் கேப் இருக்கு, அதனால தான் இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குன்னு சொல்றாங்க. இப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க பண்ற ஒரு ஹியூஜ் மிஸ்டேக் என்னன்னா நமக்கு கெரியர் கேப் இருக்கிறதுனால தான் இன்டர்வியூ கால்ஸ் வராமல் இருக்குன்னு தப்பா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ப்ராப்பர் ரெஸ்யூம் அண்ட் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணதுனால தான். அண்ட் இந்த ரீசனுக்காக தான் சொல்றேன், உங்க ரெஸ்யூம்ல நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி அதை இப்பயே ரெக்டிஃபை பண்ணுங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், அதாவது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உங்க ரெஸ்யூம்ல நீங்க ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவதுங்க, ரெஸ்யூம் ஏடிஎஸ் தாண்டா மட்டும் பத்தாது. லைக் ரெக்ரூட்டர் கையில போதுன்னா உங்க ரெஸ்யூம்ல லைக் ப்ராப்பரா நீங்க பில்ட் பண்ணிருக்கணும். லைக் ப்ராப்பரான சில விஷயங்கள்லாம் நீங்க கொடுத்துருக்கணும். அப்ப மட்டும் தான் அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் சொல்றேன், நீங்க உங்க ரெஸ்யூம்ல என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்பயே ரெக்டிஃபை பண்ணுங்க. இல்லனா இந்த ஒரு ரீசனால கூட உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வராம போயிட்டே இருக்கும் அண்ட் ஜாப் கிடைக்காமையும் போகலாம். என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நான் இங்கே ஷேர் பண்றதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அண்ட் நிறைய கைடன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா இப்பயே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கெரியரை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. செகண்ட் மிஸ்டேக் என்னன்னாங்க, உங்களுக்கு கெரியர் கேப் இருக்கு, இல்ல கெரியரை ரீஸ்டார்ட் பண்றதா பிளான்ல இருக்கீங்கன்னா நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு ஜாப் அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் கெரியர் கேப் இருக்கும் பட்சத்தில் நீங்க எம்என்சிஸ் அண்ட் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்ல இன்டர்வியூ கால்ஸ் வரதா இருக்கட்டும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இன்ஸ்டெட் இந்த ஸ்டார்ட் அப் ஆர் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஹை சான்சஸ் இருக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரதுக்கும் அண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும். இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் கெரியர் கேப் உங்ககிட்ட ஸ்கில் செட்ஸ் தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர் ஸ்கில் செட்ஸ் இருக்கா, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கா, அண்ட் ப்ராப்பர் ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்களா, அண்ட் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா லைக் ஹியூஜ் அட்வான்டேஜ். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா லிங்க்டின் தான். எஸ், அதாவதுங்க நம்ம எல்லாம் திங்க் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா லிங்க்டின்ல ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணா போதும் ஜாப் கிடைச்சிரும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்லனா நீங்க நிறைய ஜாப்ஸ் நீங்க லிங்க்டின்ல அப்ளை பண்ணிருப்பீங்க நிறைய ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்மால் லெவல் கம்பெனிஸ்ல. பட் இன்டர்வியூ கால்ஸ் வந்திருக்காது. பிகாஸ் நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், லிங்க்டின்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. பட் அதை நம்ம எப்படி ரைட்டா அப்ரோச் பண்ணணும் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது.
ஓகேவா? அண்ட் சொல்ல போனாங்க, நான் ஃப்ரெஷராக இருந்தப்பயும் சரி அண்ட் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் சரி, எனக்கு லிங்க்டின்ல இருந்து மட்டுமே நிறைய இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க, நான் தேடி போலங்க, அவங்களே எனக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரி ரேஞ்சுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அப்போது இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கலாம், லிங்க்டினை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா வந்து, நம்ம லிங்க்டின்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு லைக் ஸ்கில்ஸ் போட்டால் போதும், அபவுட் செஷன் கொடுத்துட்டு லைக் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணால் போதும், நமக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஜாபுக்கு அப்ளை பண்ணால் இன்டர்வியூ கால்ஸ் வரும்னு தப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி அப்படி கிடையாதுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, லைக் ட்ரிக்ஸ் அண்ட் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் இதை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். அண்ட் இதை நான் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் எனக்கு இத்தனை இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் ஃப்ரெஷராக இருந்த டைம்லேயே. அண்ட் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து 1-to-1 மென்டார்ஷிப் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணேன்னு. சொல்ல போனாங்க, எனக்கு வந்து பிளானே இல்லை லைக் இந்த மாதிரியான 1-to-1 மென்டார்ஷிப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் வந்து கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டெய்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் தி டைமுக்கு மேலே எல்லாத்துக்கும் என்னால் ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்க முடியல, எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ண முடியல. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுன்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவான கைடன்ஸாகவும் இருக்காது. அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன திங்க் பண்ணேன், ஓகே லைக் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் லைக் 1-to-1 மென்டார்ஷிப் நம்ம கண்டக்ட் பண்ணலான்னு லைக் டிசம்பர் மந்த்தில் நான் வந்து கண்டக்ட் பண்ணேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தேன், என்னதான் அந்த பசங்களுக்கு வந்து ப்ராப்பர் டேலண்ட் இருந்தாலும் அதை எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த ரோட் மேப் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அண்ட் ப்ராப்பரான ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை. அப்போ தான் நான் ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் பண்ணேன், நிறையா பேத்துக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம், இன்டர்வியூ கால்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால தான். அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே மென்டார்ஷிப் நம்ம வந்து லைக் ரெகுலராக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கைட் பண்ணலாம் நான் வந்து திங்க் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து யூடியூப்ல லைக் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, எப்போ லான்ச் பண்ணாலுமே சரி என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸை லைக் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆஸ் தி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாட்ஸ் ஃபுல்லாகிடுது. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து யூடியூப்ல எங்கேயுமே ஷேர் பண்ணதுமே கிடையாது. அண்ட் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து புரிஞ்சுக்கோங்க, லிங்க்டின்ன்றது ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ரேண்டமான ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்குது. அதை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இது நான் ஏன் வந்து இப்போ சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கே ஒரு விஷயம் தோணும் இல்லையா, அதாவது நமக்கு மட்டும்தான் வந்து லிங்க்டின் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குதுன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் பார்த்த வர நான் மென்டார்ஷிப் ப்ரொவைட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. லிங்க்டின் ப்ரொஃபைல் யாருக்கிட்டையுமே இல்லை. அதனால வந்து நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது, நமக்கு மட்டும்தான் வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு மைண்ட் செட்டை தூக்கி போகணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை ரெக்டிஃபை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். லிங்க்டினை ப்ராப்பராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். தேர்ட் மிஸ்டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு கெரியர் கேப் இருக்கும் பட்சத்தில் இது நீங்கள் வந்து லைக் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ப்ரீவியஸாக நான் வந்து சொன்ன மாதிரி தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்மால் லெவல் கம்பெனிஸ்க்கு ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா கெரியர் கேப் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா வந்து ப்ராப்பர் ஸ்கில் செட்ஸ் இருக்கான்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் இதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து லைக் ரேண்டமாக ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டொமைனை சூஸ் பண்ணி அந்த டொமைனுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அப்புறமேட்டு ஜாப் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் கிட்ட பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் சொல்லிட்டு அவங்களை ஹையர் பண்ணிட்டு அவங்களே ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து லைக் இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கான ஹைரிங் பார்த்தீங்கன்னா வந்து லைக் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லைனா வந்து லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி அந்த மாதிரியான லைக் ஒரு டெசிக்னேஷனுக்கு ஹைரிங் பண்ணிட்டு லைக் ரீசன்ட் பாஸ்ட் அவுட் கிராஜுவேட்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் அந்த மாதிரி ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா லைக் கெரியர் கேப் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஜாப் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆஸ் கம்பேர்ட் டு ஃப்ரெஷர் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வேறஸ் உங்ககிட்ட ப்ராப்பர் ஸ்கில் செட்ஸ் இருக்கு அண்ட் நாலேஜ் இருக்குன்னா உங்களால் ஈஸியாகவே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் ஸ்மால் கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் உங்களால் கிராக் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறத விட கேர்ஃபுல்லாக கேளுங்க, ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறத விட ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸை தான் ஹையர் பண்ணுவாங்க. எஸ், அதாவது உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணுன்றதையும் தாண்டி உங்களால் வந்து ஒரு செட் ஆஃப் டாஸ்க் வந்து பண்ண முடியுதா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வேணும், இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வேணும், இல்லை பேக் அண்ட் டெவலப்பர் வேணும்னா அதுக்கு தேவையான எக்ஸாக்ட் ஸ்கில் செட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கா? ஒரு டாஸ்க் கொடுத்தோம்னா உங்களால் பண்ண முடியுதா? அந்த மாதிரி எக்ஸாக்ட் விஷயங்கள் தான் வந்து இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்மால் லெவல் கம்பெனிஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் தோ உங்களுக்கு கெரியர் கேப் இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ப்ராப்பராக இருக்கு, லைக் அந்த ஸ்கில்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ஜாப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கவலைப்படாதீங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆகாம உங்களுக்கு எந்த டொமைன்ல இன்ட்ரெஸ்டா இருக்குன்றத பாருங்க. உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் சஜஸ்ட் பண்றது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இன் ஸ்பெசிஃபிக்கா மெர்ன் ஸ்டாக் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அது லேர்ன் பண்ணிட்டு லைக் ப்ராப்பரான ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு லைக் ட்ரை பண்ணுங்க.
இல்லை உங்களுக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நான் டெக்னிக்கலில் நிறையா ரோல்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்னு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் டெவலப் பண்ணிட்டு லைக் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அகைன் நான் வந்து சொல்கிறேன், கெரியர் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாப் கிடைக்காமலாம் இல்லை, இன்டர்வியூ கால்ஸ் வராமலாம் இல்லை. ஆனால் உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்றீங்க இல்லையா? அதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் ஃபாலோ பண்ணாம, ப்ராப்பரான ரோட் மேப் இல்லாம, அண்ட் உங்களுக்கே தெரியாம ஒரு சில மிஸ்டேக்ஸ் அண்ட் ப்ராப்பரான லைக் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே வந்து லைக் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதனால தான் உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வராம இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்றீங்கன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெக்டிஃபை பண்ணுங்க. இதை ரெக்டிஃபை பண்ணாம லைக் பாத்துக்கலாம் இருந்தீங்கன்னா கெரியர் கேப் அதிகமாயிட்டே போகும் அண்ட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இது நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கெரியர் கேப் அதிகமாயிட்டே போச்சுன்னா அப்ப கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே கம்மியாயிடும். இந்த ஒரு காரணத்தினால தான் சொல்றேன், நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்றதை எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இப்பயே ரெக்டிஃபை பண்ண பாருங்க. இல்லனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும் ஜாப் கிடைக்கிறது. ப்ராப்பரா டெசிஷன்ஸ் எடுப்பீங்க நம்புறேன். ஆல் தி பெஸ்ட்.